சென்னையில இங்கேருந்து நீங்க பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு. ஆனா அதெல்லாம் காதுல வாங்காம ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதை இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். விஜய் அவர்கள் ஓடுகாலியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அரசியல் புரிதல், அரசியல்ல ஒரு பக்குவம் இருக்கக்கூடிய யாரும் இந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்த மாட்டாங்க. காரணம் என்ன? ஓடுகாலின்னு யாரும் சொல்லுவாங்க? இந்த பெண்கள் யாராவது ஓடி போனா அதை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது இது வந்து ஒரு மிசோஜைனிஸ்டிக் வார்த்தை. அதாவது ஆணாதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமூகம் இருக்கு பாத்தீங்களா? இவனுக்கு என்ன முற்போக்கு சிந்தனை அப்புறம் பகுத்தறிவுலாம் சொல்றான்னு எனக்கு தெரியல. அவனா தீ குளிக்க போறானுங்க, செருப்பால் எடுத்து அடிக்கிறானுங்க, செருப்பு மாலை போடுறானுங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது இந்த கொத்தடிமைகள் வேன்ல ஏற்றும் போது திருசா புருஷன் ஒளிக அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கீழ்த்தரமான கொச்சையான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம். காரணம் என்னன்னா தலைமை அப்படி இருக்கு. இந்த ஓடுகாலிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு எந்த பெண் போராளியாவது வந்து ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒன்று குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனமாக தெரிவிச்சாங்களா? இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ்ல இருந்து அதுக்கப்புறமா துரை வைக்கோல்ல இருந்து எல்லாருமே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனிமொழி அக்கா எங்கே போனாங்கன்னு தான் தெரியல. ஏங்க நீங்கள் என்னமோ இந்த பெண் சமூகத்துக்கு நீங்கள் தான் பாதுகாவலர் மாதிரி எப்பவுமே கையில் ஒரு கேண்டில் பிடிச்சி சுற்றுவீங்க. இப்போ உங்கள் அண்ணன் பையன் இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்கான். வாய் செவிட்லேயே ஒன்று வைக்க வேணாம், நீங்கள் எப்படா நீ இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு வைக்கணுமா கூடாதா குடும்பத்துக்குள்ள? அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு கண்டனம் தெரிவிக்கணுமா கூடாதா? இது எதையுமே செய்யாமல் இப்படி ஒரு டிராமா அரசியல் பண்ணிட்டு இருக்கனால தான் மக்கள் இவங்களை புறக்கணிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சத்யராஜ் அவர்கள் ஒருத்தர் இருப்பார். ஆவுனா ஒரு கருப்பு சட்டை போட்டு நான் முற்போக்கு சிந்தனைவாதின்னு வருவார். அவருக்கெல்லாம் இதை பற்றி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு கூட ஒரு மனசு இல்லை. அப்புறம் இந்த அமீர், அப்புறம் வந்து மற்ற இந்த டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள், இவங்கெல்லாம் எங்கே போனாங்க, வாயில் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் எங்களோட இப்போ கேள்வி. அதே மாதிரி திரு சூர்யா அவர்கள் அவனை கண்ணில் ஜலம் வச்சுருவார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு எதிர்கட்சி தலைவர் இவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத எதிர்க்க திராணி இல்லாத ஒரு கூட்டம் தான். காரணம் என்ன? இவங்க ப்ரொடக்ஷன், இவங்களோட பொருளாதாரம், இவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே டைரக்ட்லி லிங்க்டு டு இந்த திமுக ஃபேமிலி. இதில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவது 4 மணி நேரமாக என்னை வந்து அலக்கழிச்சிருக்காங்களாம். அதாவது கொண்டு போகிற ரூட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் அப்படியே சுற்றி கூட்டு போயிருக்காங்க. அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, இப்படி போய் அப்படி போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் ஒரு சங்கடமாக இவர் யோசிக்கிறார். யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவரை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் எப்படா இருக்கீங்க பைத்தியக்கார பசங்களா? நான் என்ன சொல்கிறேன், சுப்பிரமணிய பாரதி அவர்கள், மகாகவி பாரதி அவர்கள், அதாவது வாழ்க்கையில் இன்னல்கள் ஒரு மனுஷன் இவ்வளோ சந்திக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அவர் தான். இந்த நாட்டுக்கு வேண்டி பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து அவ்வளவு போராடி அவ்வளோ ஆக்கப்பூர்வமான இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் எழுதின காரணத்தினால அவருக்கு வந்து சோத்துக்கு வழியில் அடுத்த வேலைக்கு என்ன வரும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போதும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு அவ்வளோ இன்னல்களை சந்தித்து இப்படி சொல்கிறார். அப்படி இவர் 4 மணி நேரம் டிலேயாக கூட்டு போயிட்டாங்களாம். சாப்பாடு போடலையா, பாத்ரூமுக்கு விடலையா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உண்மையான ஒரு போராளி இதெல்லாத்தையும் ஒரு பிரச்சனையாக சொல்லுவாங்களா? அப்போ எத்தனை பேர், சுப்பிரமணிய சிவா அவர்கள் பண்ணாத தியாகமா, செக்கெழுத்த செம்மல் பண்ணாத தியாகமா? இதெல்லாம் ஒரு சைடு வச்சு பார்க்கும்போது இந்த கும்பலை பார்த்தா டே தமிழ்நாடு எப்படி இருந்ததுரா, எப்படி கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? அதனால தான் இந்த மாற்றம்ங்கிறது மக்களாக தேர்ந்தெடுத்து ஒரு வாய்ப்பு வரும்போது திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திமுக காரன் 200 ரூபா கொத்தடிமை இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து சுருன்னு கோவம் வருது. காரணம் என்னென்னா, பெரிய சுதந்திர போராட்ட தியாகி இவர், செக்கெடுத்த செம்மல் இப்படியே அறுத்து தள்ளிட்டாரு. இவரை வந்துட்டு வரவேற்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம். இதில் இந்த அப்பாவும் மகனும் பண்ணுறது தான். மகனே, தகப்பா, ஏதோ வாயில் கீழே அடித்தாங்களா? இல்லை நல்லா தானே இருக்க, வாய் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாராம். இது இவரோட ஃபேஷன் சென்ஸ் வேறு கன்றாவியாக இருக்குது. ஒரு பிங்க் கலர் சட்டை, கீழே ஒரு கைடி, இதே கைடியை கொடுத்து அவரை உள்ளே உட்கார வச்சிருக்கணும் உதயநிதி ஸ்டாலின். நடக்கும், அதனால் அவசரப்படாதீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொத்தடிமைகளோட மைண்ட் செட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவதுங்க, சந்தோஷத்தில் குதிக்கலாம், இல்லை கோவத்தில் குதிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த ஒரு குரங்கு மரத்துக்கு மரம் தாவற மாதிரி குதிச்சுக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா ஒருத்தர், இதுதான் உண்மையான கொத்தடிமை.